இந்த சீன் தான் அப்பா வந்து என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா. என் சிஸ்டர்ஸ் எல்லாம் பாரினா அப்படி என் தெய்வத்தை நானே கொன்னுட்டேன். கூடாதுப்பா, உங்களை கூட்டிட்டு வந்திருக்கணும்ப்பா. சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் அழுதுட்டாங்க. Red Nool presents Gayatri Beyond the Spotlight. Title sponsor VCare Hair and Skin Clinic. ரெடியா? சிங்கிள் ஷாட் அப்படின்னா நீ எல்லாம் ஒரு ஆமா. டயலாகே கிடையாது. ஐ பிளிங்க் பண்ணக்கூடாது. என்ன முண்டிச்சின்னு சொல்லிட்டா அப்படின்னு. நான் உன்னை முண்டச்சின்னு கூப்பிட்டேனா? என் அப்பா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க மரியாதை எல்லாம் இல்ல. எதுக்கு சகிச்சிட்ட? அந்த மனுஷனுக்காக. அந்த மனுஷனே இல்லைன்னா நீ எல்லாம் யாரு? பேக்கப் சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து போகவே இல்லை. என்னடா நடக்குது, அவ்வளவுதானா அப்படின்னு. Light, non-greasy, calming, complete coverage in just one swipe. VCare Super Shield 100. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மேம் உங்ககிட்ட கேட்கணும். சேத்தன் சார் அண்ட் விஸ்வா சார் ரெண்டு பேருமே உங்கள் பசங்களாக பண்ணியிருக்காங்க. சேத்தன் சாரோட கரியர் கிராஃப் இன்னைக்கு வந்து அவருடைய கேரக்டரை நீங்கள் பார்க்குறப்போ எல்லாத்துலேயுமே நெயில் பண்ணுறாரு. லைக் காமெடி ரோல் பண்ணுறாரு, சீரியஸ் ரோல் பண்ணுறாரு. அவரோட அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது மேம்? அந்த ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவர் கூட நடிக்கும்போது நிறைய விஷயங்கள் ரொம்ப அந்த கேரக்டராகவே மாறி ரொம்ப பாசமான ஒரு மகனா, கொஞ்சம் கோச்சிட்டு நான் அப்படி இருந்தால் கூட அம்மா எந்திருங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு அம்மா பிள்ளை எப்படி இருப்பாங்க. இது இந்த ராஜம் வந்து ரொம்ப பொசசிவ். மருமக வந்தோடனே எங்க மகனை வந்து தட்டிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுதான் மைண்ட்ல இருக்கும். அப்போ பார்க்கும்போது அவர் அது வந்து என்னை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போனா அவருடைய இது வேற ஒரு ஒரு டாப் ஆஃப் இதுல தான் இருக்காரு அவர் எல்லா விதத்துலேயுமே. அந்த கேரக்டர் விஸ்வாவாகட்டும் இல்லை சேத்தன் ஆகட்டும், ரெண்டு பேருமே அவங்களோட கேரக்டரில் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி இதில் பண்ண எல்லாருமே இப்போ சொன்ன மாதிரி லீலா வந்து கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு மைண்ட் அவளுக்கு. அவள் இன்றைக்கும் பேசுகிறது எதாக இருந்தாலும் அப்படி தான் பேசுவாள். அவன் இவங்க சண்டை சச்சரவெல்லாம் நானும் பார்த்துருக்கேன். ஷூட்டிங் போகும்போது பயங்கரமாக சண்டை போடுவோம், நாங்களும் சண்டை போடுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனால் எல்லாம் ஒன்றா வட்டமாக உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம். திருமுருகன் சார் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. ஏதோ ஸ்பெஷலாக சூப்பு வரும், சூப்பு வந்துருச்சுன்னுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை அது இது அந்த மாதிரி எல்லாமே வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து ரொம்ப ஒரு அந்த அந்த யூனிட்டி வேற எதுலேயுமே கிடைக்கல எங்களுக்கு. எனக்கு உங்களுக்கு எனக்கு அந்த டெக்னீஷியன்ஸ்க்கு கூட எனக்கு தெரியல. இப்போ அதுக்கப்புறம் திருமுருகன் சார் நிறைய ஹிட்டான சீரியல்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கேட்கணும், சார் எங்கள் டீம் மாதிரி வந்ததா அப்படின்னு. பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு அதான் அவர் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப். அவர் என்ன சொல்கிறாரோ நாங்கள் அதை பண்ணுவோம், அவ்வளோதான். தட் வாஸ் எண்ட் ஆஃப் டிஸ்கஷன். ஒரு வார்த்தை கூட ஐ டோன்ட் திங்க் எனிபடி வந்து இப்போது நாங்கள் டைரக்டர் செக்ரட்டரி சார் இது இப்படி பண்ணலாமா, நோ, அது நெசசிட்டியே இல்லை எங்களுக்கு. அங்கே இதுதான் இந்த சீன் படிக்கும்போது அப்புறம் நாங்கள் ஒரு வாட்டி ரீடிங் பண்ணுவோம், எல்லாரும் அவங்கவுங்க டயலாக் சொல்லுவாங்க. அப்போவே டிசைட் ஆகிடும் இதுதான் நீங்கள் பண்ணணும். அவங்க அது சொல்லாமலே எங்கள் மைண்டில் அது இறங்கிடும். ஓ இந்த கேரக்டர் இப்படி தான், அவ்வளோதான். சார் நான் இப்படி பண்ணட்டுமா, சார் நான் இப்படி சான்ஸே கிடையாது. அவர் என்ன விஷன் எடுத்திருக்காங்களோ அதுதான் வரும் ஸ்க்ரீன்ல. அவர் மைண்டில் என்ன இருக்கோ அது வரணும், அவ்வளோதான். அதான் அவருடைய இது. அது சொல்லிடுவார், இது எனக்கு வேணும், இப்படி தான் இந்த சீன் இப்படி தான். ஆனால் 1.5 hours உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஒவ்வொரு சீனுக்கும். நல்ல இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் எல்லாம் வருதுன்னா
உட்கார வச்சு அது 2 hours 3 hours ஆனாலும் பரவாயில்ல, ஆர்டிஸ்ட் உட்கார வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்க, நீங்கள் இது பண்ண எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த மாதிரி எல்லாம் இப்போ கிடையாது. இப்போ கிடையாது. நம்ம போய் யார்கிட்டையும் சஜஷனும் சொல்ல முடியாது. ஏதோ பண்ணிட்டு போகலான்ற ஒரு இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்போ அப்படி கிடையாது. அதனால தான் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதில் வாழ்ந்தோம். ஒவ்வொரு கேரக்டர் சிதம்பரம் அவர் சாரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறதே ஒரு மாதிரி படப்படான்னு பேசுவார். ஆனால் அந்த கேரக்டரில் வந்து அவர் அப்படி வாழ்ந்தார். அது மாதிரி ஒவ்வொருத்தருமே அந்தந்த கேரக்டரைசேஷன் வந்து அவங்களாவே வாழ்ந்துட்டாங்க. அதுதான் அதில் ஒரு பெரிய ஹிட்டு. அது ஒரு விஷயம்தான். ஏன்னா இன்றைக்கும் வந்து சரோ மாமியாருன்னா ராஜம்மா கொஞ்சம் சரோவை கத்துங்க, ஏய் என்ன சரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போ ரீல்ஸ் ஏதாவது போட்டேன்னா கமெண்ட்ஸ்ல வந்து இது ராஜம் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. வந்து அட கடவுளே, அது பண்ணிட்டு 25 வருஷம் ஆயிடுத்துங்க அப்படின்னு. பட் இப்போ நீங்க கமெண்ட்ஸ்ல பாருங்களேன், இது ராஜம் பார்த்தாங்களா அவ்வளவுதான், நீங்க இன்னைக்கு காலி இப்படி எல்லாம் போடுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அது இன்னும் அந்த அந்த கேரக்டர் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னுமே. அதுதான் உண்மை. அதை வாழ வச்சது திருமுருகன் சார். எல்லா கிரெடிட்ஸும் அவருக்கு தான் போகும் கடவுள் இதுல. Absolutely. Gratitude எப்பவுமே அவருக்கு அது இருக்கு. few pictures பாத்தறலாம். மெட்டீரியலோட ஒரு 3 சீன்ஸ் மட்டும், ஐகானிக் சீன்ஸ். இந்த சீன் இது அந்த போர்ஷன் உங்களுக்கு ஒர்க் பண்ணப்போ, பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப எமோஷனலான ஒரு சீன் இந்த சீரியல்ல. ஸோ இந்த சீன் தான் அப்பா வந்து ஊனத கப்பு. இந்த சீன் வந்து எப்படி சொல்றதா, நான் சொன்னேன்ல எப்பவுமே வந்து சார் கிட்ட போய் கேட்பேன், சார் நான் எப்போதான் சார் பேச போறேன், இவங்க கொடுமைப்படுத்துறாங்க, மாணிக்கம் கொடுமைப்படுத்துறாங்க, எல்லாரும் என்ன, அதாவது என் நாத்தனார் கூட என்ன கொடுமைப்படுத்துறான். எனக்கு அந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஒன்று வந்து என்னோட பிரதர் இன் லா விஸ்வா கேரக்டர் செல்வம் மட்டும்தான் அன்னிக்காக சப்போர்ட். அவனையும் வந்து பேச விடாம பண்ணிடுவாங்க அவங்க எல்லாரும். ஸோ ஆனால் நான் வந்ததுலேருந்து தான் இவங்களுக்கு வந்து நல்ல டைம் வரும், எல்லாமே ஓகே. நான் எப்போவுமே சார் எப்போதா சார் அப்படின்வேன். அப்போது வந்து இந்த சீன் நம்ம வீட்டு கிரகப்பிரவேசம், யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறமா வந்து ஃபோன் பண்ணி செல்வம் வந்து சொன்னால் அதை கட் பண்ணால் நான் ஓடி போகிறேன் அங்கே. அன்னைக்கு வந்து YMCAல இல்லை சேச்சி, அந்த இதை YMCAல வந்து ஷூட்டு. மார்னிங் வந்து வந்த உடனே சார் வந்து சொன்னாங்க, மேடம் அப்படின்னாங்க, வாங்க இன்னைக்கு நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னாங்க. நான் வந்து வாவ் அட் லாஸ்ட் எனக்கு அதாவது சீக்வன்ஸ் தெரியும் அப்பா. ஸோ நாங்கள் சாதாரணமாக என்ன நினைப்போம், எமோஷ்னலாக இவங்களெல்லாம் இன்னைக்கு கிழிக்க போகிறேன் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் என்னை வந்து தனியாக கூட்டிட்டு போயிட்டு சீன் பேப்பர் எடுத்துகிட்டு வந்தாங்க. மேடம் இன்னைக்கு இதுதான் சீனு, நான் படிக்கிற ஒரு வாட்டி நீங்கள் மைண்டில் ஏற்றுக்கோங்க அப்படின்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு. படிக்கிறாங்க 32 பார்க்கும்போது நான் தான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அப்படியே இதாயிட்டேன். அது நினச்சேன் என்னடா இது அப்படின்னு. ஓகே மறுபடியும் படித்தார் 3 வாட்டி படித்தார். அதான் சேச்சி சொன்ன மாதிரி தான், எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு அந்த மைண்ட்ல வர வரைக்கும் he will not let go அப்படின்னு சொல்லி ஒரு அளவுக்கு மைண்ட்ல வந்து செட் ஆயிடுச்சு. ரெடியா சிங்கிள் ஷாட் அப்படின்னாங்க. வாட் 32 பக்கம் சிங்கிள் ஷாட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி சாரை வந்து கூப்பிட்டாங்க, நீங்க உட்காருங்க உங்களோட அப்படின்னு. அப்புறம் சுந்தரமூர்த்தி சார் வந்து உட்கார்ந்தாங்க. சீன் மறுபடியும் பார்த்துட்டே இருக்கும். இதில் தான் நோ மேக்கப் நத்திங். இது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப். ஸோ அது மட்டும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். சுந்தரமூர்த்தி சார் வந்துட்டு சீன் படிக்கிறாங்க. அப்புறம் சொன்னார், மேடம் நான் உங்களுக்கு பின்னாடியே அப்படியே வந்து வரேன். வந்து சொன்ன வேண்டாம் சார் அப்படின்னா நான் வந்து ஸ்டக் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் லொக்கேஷனுக்கு வந்தோம். சார் சொன்னாங்க,
இங்க இது பேசுறீங்க, இப்படி வரீங்க, இங்க இது பேசுறீங்க, இங்க பேசுறீங்க. அந்த டைமிங்ல இவங்க 2 பேரும் வண்டில இருந்து வருவாங்க. வண்டில இருந்து வந்து அவங்கள நான் சொன்னேன்ல ஒரு இடத்துல காரி துப்பணும் அப்படின்னு. அதெல்லாம் இவங்கள பார்த்து என்னால பண்ணவே முடியாது. ஒரு ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஒரு ரிஹர்சல் பண்ணோம் வித்தவுட் எமோஷன் இல்லாம. நான் வந்து அப்படியே டயலாக் சொல்லி வந்தேன். 1 டேக் we finished. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அழுதுருக்கோம் பாருங்க. ஏன்னா அந்த சீன்ல இம்பார்ட்டன்ட் நான் டயலாக் பேசி நான் எமோட் பண்றேன். ஆனா இவங்க எல்லாம் எதுவுமே பேசக்கூடாது. எவ்வளவு டிஃபிகல்ட் தெரியுமா அது? நாங்க டயலாக் பேசிட்டு நாங்க எமோட் பண்ணிடலாம். இவங்க சேத்தன் பையா என் சிஸ்டர்ஸ் எல்லாம் அதாவது ஒப்பாரின்னா அப்படி இது பண்றாங்க. அதர் பிரதர் இன் லாஸ் எல்லாரும். ஆனா யாருமே பேசக்கூடாது, ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. ஆமா, அது நான் பேசிட்டேன். ஆனா இவங்க எல்லாம் சைலண்டா நிக்கணும். இவங்களுக்குள்ள எவ்வளவு எமோஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பா அது கட் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் அழுதுட்டாங்க. ஏன்னா அவ்வளோ எமோஷன்ஸ் வந்து அங்கே வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெல்லி குமார் அங்கிள் வந்து டப்பிங் முடிச்சுட்டு வந்தார். நாங்கள் 800 எபிசோட்ஸ் நாங்கள் நடிச்சிட்டோம். 801 எபிசோடில் வந்து நாங்கள் நடிச்சதெல்லாம் வந்து நீ மறக்க வச்சிட்ட அப்படின்னு. தட் வாஸ் அ பிக் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. அவர் அது என்ன நினச்சிட்டு சொன்னாங்க அதெல்லாம் வந்து நான் அது சும்மா அது சொன்னதே எனக்கு ஒரு பெரிய அவார்ட் மாதிரி இருந்தது. இல்லை, அது என்னமோ உண்மைதான். ஏன்னா வந்து அந்த ஒவ்வொரு அதை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அந்த சீன் வர வரைக்கும், அப்பா இறக்குற வரைக்கும் எல்லா திட்டும் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அமைதியாக போயிட்டு, எங்கே என்ன பண்ணாலும் அமைதியாக போயிட்டு, மழையில் வெளியில் நிற்க வச்சோம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கள. அந்த மாதிரி நிறைய அதெல்லாம் அந்த சீனெல்லாம் எடுக்கும்போது நான் அழுதேன். தள்ளி கொண்டு போய் வெளியே முடிய பிடிச்சி தள்ளி கொண்டு போய் வெளியே விடணும், விட்டுட்டு கதவை மூடிடுவேன். மழையில் நிற்பாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப அழுக வந்துருச்சு. நான் அழுதேன். என்ன சொன்னேன், காயு என்ன காயு இந்த மாதிரி எல்லாம் என்னை நடிக்க வைக்கிறாங்களே காய், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாரிம்மா அப்படின்னு. ஆனா அந்த அந்த இத்தனையும் சகிச்சு வந்த ஒரு பெண்மணி அப்பா இறந்துட்டாரு, அதுக்கு காரணம் யாருங்கிறது தான் வந்து அவங்களோட மெயின் இது. அந்த கொடுமைப்படுத்தினது நானு அப்புறம் சேத்தனோட சப்போர்ட் இல்லை, மற்ற எதுவும் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு இது வரும்போது எந்த விதத்தில் அவங்களுக்கு அந்த ஒரு உள்ளே இருந்து ஒரு ஆவேசம் வருமோ அந்த இடத்துல சத்தியமாக சொல்கிறேன், காயு இல்லை யாராலையுமே பண்ண முடியாது. காயு வந்து அந்த இடத்துல நின்றுட்டாங்க அந்த சீனில். ஏன்னா டைரக்டர் எங்ககிட்ட சொன்னது வந்து நீங்கள் எதுவும் பேசக்கூடாது என்கிட்ட சொல்லிட்டாரு. உங்களுக்கு டயலாகே கிடையாது, ஐ பிளிங்க் பண்ணக்கூடாதுன்ட்டார். சிங்கிள் ஷாட் போகிறோமா, கண்ணு பிளிங்க் பண்ணவே கூடாது. நீங்கள் அழுவுறீங்களா, கண்ணில் தண்ணி போகுது, அதெல்லாம் போட்டோம் அப்படின்னாரு. அந்த மாதிரி நான் அப்படியே நிற்கிறேன், சேத்தன் அப்படியே நிற்கிறான், எல்லாருமே அப்படியே அழுது நிற்கிறாங்க. ஆனால் இவங்க தான் அந்த இடத்துல பர்ஸ்ட் அவுட் ஆனாங்க. அதுதான் இருக்கிற இதுலேயே வந்து ஹைலைட் ஆன ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ நாள் பேசாத ஒரு பெண்மணி வந்து இவ்வளோ பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே. அந்த டயலாகும் அவ்வளோ அழகா எழுதினாரு பாஸ்கர் சக்தி சார். அதாவது நான் சொல்லுவேன், நீ வா ஏக்கவச்சனத்திலே பேசுவ, நீ யாரு நீ அப்படின்னு கேட்டுடுவேன். நீங்க எல்லாம் போச்சு, என் அப்பா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க மரியாதை எல்லாம். நான் சொல்லுவேன், நீ என்ன நினைச்சிட்டு வந்திருக்கேங்க, நீ எவ்வளோ பண்ணிருக்கேன் எனக்கு, என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் நீ வந்து இது பண்ணிருக்கேன், என் ஹஸ்பண்டையும் திட்டுவேன். இல்லை எதுக்கு சகிச்சிட்ட, அந்த மனுஷனுக்காக. அந்த மனுஷனே இல்லைன்னா நீ எல்லாம் யாரு? அப்போதான் வந்து ஐயோ அது பண்ண சொன்னாங்க எனக்கு வந்து அப்படி சே அப்படி பயங்கரமாக பேசியிருக்கேன். எனக்கு இப்போவும் நான் அந்த சீன் வந்து ஜனங்க சொல்லி நான் அதை எப்போவாவது ஒன்று போட்டு பார்ப்பேன். நல்லா இருக்கு. அந்த இப்போ என்னால் அந்த மாதிரி பண்ண முடியுமா தெரியாது, அந்த மாதிரி ஒரு யூனிட் தெரியல. ஆமாம், பட் டயலாக்ஸ்லேருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சார் சொன்னாங்க ஓகேயா அப்படின்னு. ஸோ அந்த கிராட்டிடியூட் தான். அதாவது நான் பண்ணிட்டேன் பார்த்தியா, நீ உன்னை பேச வச்சுட்டேன், அது கிடையாது. இதுதான் உன் கேரக்டர், இதுதான் சரம். இதுக்கப்புறம் நான் எதுக்கு பயப்படணும், அந்த அப்பாக்காக தானே நீ அமைதியாக இருந்த. அது வந்து இதெல்லாம் நாங்கள் இது பண்ணாதான் இது நிற்குங்கிறதுக்காக தான் அவர் என்னை பேசவே விடலை. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து பேச மாட்டேன். சூப்பர் மேம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோ போயிடலாம். இதுவும் அதோட அந்த சீனோட கண்டினியூவேஷன் சீன். உங்களோட
ஆமால ஆமா அந்த சேத்தன் சார் வந்து பேசுற ஒரு போர்ஷன் அவரும் திட்டுவாரு அவர் அவரும் திட்டுவாரு. அதாவது ஒரே ஒரு வார்த்தை தான். அதான் இந்த கேரக்டர் எப்படின்னா அடிக்கல என்ன, எதுவுமே பண்ணல, ஆனா வார்த்தையால அவ்வளோ வந்து இது பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க என்ன வந்து என்ன முண்டிச்சின்னு சொல்லிட்டா அப்படின்னு. அந்த புள்ளைக்கு அந்த கோவம் இருக்கும்ல, நீ எப்படி அப்படி சொல்லா அப்படின்னு. அது அந்த இது அது அவர் திட்டுவாரு அவங்கள. அப்போ கூட ஷீ கேனாட் இமோட்டே பண்ணாம சும்மா நிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா உள்ளுக்குள்ள ஷீ இஸ் நாட் தட் பர்சன். ஸோ உள்ளுக்குள்ள பயங்கர எமோஷனலா இருக்கும், அழுகையா வந்துட்டு இருக்கும், என்னடா இப்படி என்ன திட்டுறாங்க அப்படின்னு அது இருக்கும். இந்த போட்டோ நம்ம பார்த்த எஸ் எஸ் ராஜ்குமார் சார் செட்டுக்கு வந்தது. என்ன ஷூட் போயிட்டு இருந்தது எங்களுக்கு. அந்த ஆமா வீவர் ஷூட்டிங் இவங்க எல்லாம் அப்படியே வந்திருக்காங்க. நெற்குன்றம்ல ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது சடனா திருமுருகன் சார் வந்தார். எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்கன்னாரு. எங்க சார் கிளம்ப சொல்றீங்கன்னா, ஒருத்தரை பார்க்க போறோம் கிளம்புங்க அப்படின்னாரு. யாரை பார்க்க போறோம், என்ன இது, அங்கெல்லாம் பேசிக்கிட்டோம், புதுசு புதுசுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், அப்புறம் பேசலாம் வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி நேராக மியாட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. அங்க சார் வந்து ஏதோ ரெஸ்ட்டுக்காக வந்திருந்தாரு. அப்போ எல்லாரையும் பார்த்து அவர் இவ்வளோ இந்த சீரியலை பார்த்து ரசிச்சிருக்காரோ, அவர் ஒவ்வொரு கேரக்டர் பத்தியும் அவர் வந்து சொல்றாரு அந்த இடத்துல. தனித்தனியா பேசுறாங்க தனித்தனியா. ஒருத்தர்கிட்ட. Wow. பயங்கரமா வந்து சூப்பர். நான் சொன்னேனே இந்த சன் டிவி அங்கே வரணும், நான் வந்து டெய்லி பார்க்கணும், அந்த எபிசோட் வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஆமா அவங்க ஃபேமிலியில சொன்னாங்களா, சிவராஜ்குமார் சார் எல்லாம் சொன்னாங்களா, நான் அங்கே ரெக்கார்ட் பண்ணணும், நான் இந்த டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் பார்க்கணும், அவ்வளோதான், அந்த மாதிரி இருந்தா நான் போறேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு. நீங்க சார் கிட்ட பேசுறீங்களா மேம்? நான் என்னையும் கூப்பிட்டு பேசினாரு. ரொம்ப நல்ல சூப்பரா ஆக்ட் பண்றீங்க, எப்படி உங்களால இதெல்லாம் பண்ண முடியுது, நேர்ல பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னாரு. அப்புறம் ரொம்ப பிளஸ் பண்ணாங்க அந்த ஒரு விஷயத்த பொறுத்த வரைக்கும். இது ரொம்ப இப்ப நான் சிவராஜ்குமார் அவரோட சன்னோட நடிக்கிறேன், படம் பண்ணியிருக்கேன். ஆமா அவரோட சிஸ்டரா பண்ணியிருக்கேன். அதான் சொன்னேன், அப்பாவை நாங்கெல்லாம் போய் பார்த்தோம் மெட்டியோலி டைம்ல அப்படின்னு. ஓ வா சூப்பர்மா அப்படின்னு நல்லா பேசினாரு. அந்த மாதிரி அது வந்து இதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள் வாழ்க்கையில. என்னைக்குமே நம்மள அந்திம காலம் வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால மறக்கவே முடியாது. ஏன்னா இதுல வாழ்ந்த ஒவ்வொருத்தருமே இன்னுமே மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது ஒரு வண்டியில போறோம், அது போய் ஏற போகும்போது டிரைவர் அம்மா வணக்கம்மா ராஜம்மா, அந்த பேர் அந்த இடத்துல வந்து அவங்க மைண்ட்ல பதிவாயிருக்கு. இப்ப இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன்ஸ் வந்து இதை பார்க்கும்போது அவங்களும் அதான் கேட்குறாங்க, இப்படி எல்லாம் நடிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது மெட்டி ஒலிங்கிறது ஒரு பெரிய சகாப்தம், அதை வந்து யாராலையும் அடிக்க முடியாது. எத்தனை சீரியல் வந்தாலும் என்ன வந்தாலுமே மெட்டி ஒலியை வந்து யாராலையும் மறக்க முடியாது, அதை அடிக்கவும் முடியாது. என்னைக்குமே மக்களோட மனசுல நிக்கிற ஒரு விஷயம் அது. இதுல இருக்கிற எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு சிலர் மட்டும்தான் மிஸ்ஸிங்க, பட் எல்லாரும் இருக்கோம். அது ஒரு பெரிய சந்தோஷம். கௌதம் நெக்ஸ்ட் போட்டோ அப்பா இந்த போர்ஷன் இதுதான் லாஸ்ட் ஷாட்டா இருந்ததா மேம்? இல்ல எஸ் 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 இது வந்து இதுவும் வந்து சிங்கிள் ஷாட்டு. எங்க கேமராமேன் சாரும் டைரக்டர் சார் வந்து சிங்கிள் ஷாட் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க எல்லாம் சாருக்கு கினீஸ் புக்லயே வேர்ல்ட் ரெக்கார்ட்லயே வந்திருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட்டு. அப்பா வாஸ் நாட் தேர். ஸோ செட்டுக்குமே வரல. ஆஹா அன்னைக்கு வரல. ஓகே அன்னைக்கு இல்ல. நாங்க இது லாஸ்ட் ஷாட் ஆஃப் தி சீரியல். லாஸ்ட் ஷாட் நம்ம வீட்ல அங்க தான் எடுத்தோம், கெர்கம்பாக்கம்ல தான் எடுத்தோம். ஆமா அன்னைக்கு தான் எல்லாரும் ஓடிட்டாங்களே. ஐயோ எல்லாரும் ஓடிட்டாங்க, பேஸ் பார்க்க முடியல எங்களை அவங்களால. நான் எங்க பேக்கப் சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து போகவே இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாரும் சும்மா நின்றுட்டு இருந்தோம். வி பிகேம் பிளாங்க், என்னடா நடக்குது அவ்வளோதானா அப்படின்னு. அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் கிரைங். முருகன் சார் வந்து ஐயோ அதெல்லாம் அவராலையும் தாங்கிக்க முடியாது. அவரு போயிட்டாரு எங்கேயோ, ஆளே இல்ல. நான் போய் தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் அலறோம் பார்க்க. எங்களுக்கு என்னமோ அது எங்களை காலேஜ் முடிச்சிட்டு ஸ்கூல் முடிச்சிட்டுலாம் எங்க பார்க்க போறோம் திருப்பி ஒன்றும் தெரியாது. நான் ஊருக்கு போயிடுவேன், இவங்கெல்லாம் வந்து வேற ப்ராஜெக்ட்ல மீட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா ஒண்ணுமே தெரியாது. டக்குன்னு அப்படியே இதாயிட்டு. இது வந்து இந்த ஷூட்டுக்கு அப்புறம் அப்பா வரல, பார்க்கல அப்பாவை.
நம்ம நெக்ஸ்ட் ரீயூனியன் பண்ணோம், அப்போதான் அப்பாவை பார்த்தோம். இல்ல ஆமா, சேச்சி, கண்டிப்பா, அப்பாவை கண்டிப்பா. அப்போதான் பார்த்தோம். ஆமா. இந்த பசங்க எல்லாம் வளர்ந்துருப்பாங்க, குழந்தைங்களா எல்லாம் நடிச்சாங்க. ஓ காட். ஆனா எஸ், பட் ஐ திங்க் இன்னைக்கும் வந்து மக்கள் அதை செலிப்ரேட் பண்றதுன்றது ரொம்ப சந்தோஷம். அண்ட் மேம் நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்க கூட வந்து எனக்கு நீங்க இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு என் பொண்ணை பார்த்தேன் பாருங்க, அதுதான் பெரிய காயுவை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது இருந்தா நம்ம ஆமா, பார்த்துக்க பார்க்கிறோம். முடியும். ஏன்னா எல்லாரும் வேலையா இருக்கும். அப்ப வேலை நேரத்துல ஒருத்தர் அது இல்லாம காயு பொண்ணு வேற, அவளை வேற ஆமா, பாத்துக்கணும். அவளுக்கு டைம் எந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தாலுமே ஓடுவா, என்னன்னு அம்மா விட்டுட்டு வந்துட்டேம்மா, அவளுக்கு போய் இப்போ ரீசெண்டா இந்த மெட்டியோலியில வந்து அம்மி 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 அந்த சின்ன பையன், அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, அவ்வளவு பெரிய பையன் ஆயிட்டான். சோ அந்த கல்யாணத்துக்கு என்னால போக முடியல. சோ சேச்சி எல்லாம் போனீங்கல்ல, அதான். சோ அந்த போட்டோஸ் எல்லாம் வனஜா போஸ்ட் பண்ணுவா, ஐயோ நான் போலியே அப்படின்னு இருந்தது. பட் போக முடியல, ஷூட் இருக்கிறதுனால ஐ குட் நாட் கோ. எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த மாதிரி மீட் பண்ணாதான். ஆமா, சொன்னாங்க. டிராவலிங்ல இருந்து போக முடியல. ரேவதியும் வரல. ஆமா. ஏதோ வீடு ஷிஃப்டிங் சொல்லிட்டு அவளாலையும் அவளும் வரல. ஆனா ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே சரி, இது வந்து டில் எண்ட் வரைக்குமே எங்களோட அந்த இது மாறாது. ஆமா ஆமா, டெஃபினெட்லி மாறவே மாறாது. ஒரு கோர் மெமரி அண்ட் வித் கோர் பீப்புள், அது மாறாது. கண்டிப்பா அதுதான் அதோடைய பெரிய சக்சஸும் கூட. இன்னைக்கும் மக்கள் irrespective ஆஃப் ஆடியன்ஸ் மாறிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அதை பார்த்து செலிப்ரேட் பண்றாங்க. அவங்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்றப்ப அந்த கதையோட அந்த வெயிட்டேஜ். கரெக்ட். தேங்க்யூ. இதுக்கப்புறம் நிறைய சீரியல் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா எதுலேயுமே இந்த மாதிரி ஒரு யூனிட்டி கிடையாது. ஷூட்டிங் முடிஞ்சனா பாய், ஹாய், மார்னிங் பார்த்தா ஹாய், ஈவினிங் போனா பாய், இவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த இது ஆமா பர்சனல் பாண்டிங் வர மாட்டேங்குது. டேக் சீனே முடிஞ்சிருக்காது, அவங்களுக்கு ஷார்ட்னாலே உள்ள போயிடுவாங்க, அவ்வளவுதான். நாங்க சீன் முடியற வரைக்கும் நாங்க செட்ல தான் இருப்போம். எப்போ என்ன சொல்லணும், ஏதாவது டயலாக் சொல்லணுமா, கவுண்டர் கொடுக்கணுமா. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. ஓ அவங்களுக்கு க்ளோஸா, சரி அப்படின்னு உள்ள போயிடுவாங்க. ஸோ அந்த பாண்டிங் எப்படி வரும், வராது. புரியுது. I think it's very nice to have you ma'am. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. திருப்பி ரீவிசிட் பண்றப்ப அது ரொம்ப நல்லா இருக்கு. மெட்டியோலியை பத்தி திருப்பியும் பேசுறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. அண்ட் தொடர்ந்து உங்களுடைய படங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். பேக் டு பேக்ல வரிசையா படங்கள் வச்சிருக்கீங்க. ஸோ அதுவும் நான் காத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து தேங்க்யூ சேச்சி. அப்படியே சேஞ்சும் கிடையாது. ஹாய் பாப்பா. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றிருந்தா கண்டிப்பா பாப்பா ஏஜ்ல தான் இருந்திருக்கும். அதனால எனக்கு இவன் என்னமோ என் பொண்ணு மாதிரி தான் இருக்கா. பொண்ணு வந்து என்னை எப்படி ட்ரீட் பண்றாளோ அதே மாதிரி தான் இது பாப்பா பண்ணுது. Light, non-greasy, calming, complete coverage in just one swipe. We Care Super Shield 100. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.